வணக்கம் மக்களே. ஒரு ஆச்சரியப்படுற விஷயத்த நான் சொல்லட்டா? கரூர்ல ஒரு ஃபவுண்டர், ஒரு பிரைவேட் ஸ்கூலோட ஃபவுண்டர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க 10 வருஷத்துக்கு மேல வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு வீடு குடுத்துருக்காரு. நம்புவீங்களா? அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆகி முடிச்சிருக்கு. அதில் 10 வருஷத்துக்கு மேலே எந்தெந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வேலை பார்த்துருக்காங்களோ அவங்கள பாராட்டுற வகையில் ஸ்கூல் ஆனுவல் டே அப்போ கலை நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியையும் அதிசயத்தையும் அவர் நிகழ்த்தியிருக்காரு. கிட்டத்தட்ட 1800 சதுரடியிலிருந்து 2600 சதுரடி வரைக்கும் இருக்கிற நிலத்தை வீடோட அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும் இல்லையா? வீடு கட்டணும், பிளாட் வாங்கணும் அப்படிங்கிறது. இவர் ரொம்ப அசால்ட்டான முறையில் அதை சாதிச்சு வச்சுருக்காரு. அவங்க வாழ்நாள் முழுக்க அதை மறக்க மாட்டாங்க. அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக ஆனந்த கண்ணீரால் நிரம்பி இருந்தது. அவர் எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் அதை அவங்களுக்கு கொடுக்கணும், அதை பயனுள்ள வகையில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சவருக்கு மிகப்பெரிய சல்யூட். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பாராட்டணும். இப்போது எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகவும் எக்ஸ்பேண்ட் பண்ணவும். எம்ப்ளாயி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடோட, ரொம்ப மனநிறைவோட, ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா ஒர்க்கை இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, இன்னும் ரொம்ப ஆர்வத்தோடையும் பண்ணுவாங்க. ஆனால் சில இடத்துல இந்த மாதிரி கொடுக்க முடியாது. அப்போ ஒரு கம்பெனியும் அவங்களால முடிஞ்சதை கொடுக்கலாம். சில கம்பெனி லீவ் கொடுக்கலாம். சில பேர் லீவுக்காக ஏங்குறாங்க. எக்ஸ்ட்ரா 1 நாள் 2 நாள் லீவ் கிடைக்காதா, என் குழந்தைங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா, நிறைய பேர் தவிக்கிறாங்க. அவங்களுக்கு லீவ் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. சில பேருக்கு வாரத்துக்கு 2 நாள் பெர்மிஷன் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. அந்தந்த கம்பெனிக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க எம்ப்ளாயி தேவையானதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட வகையில் இந்த கரூர் சேர்ந்த ஒரு ஸ்கூலோட ஃபவுண்டர் இவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் நிறைய பேரை ஆனந்த கண்ணீராலையும் நிரப்பியிருக்காரு. லைஃப் லாங் அவரோட சேவையை அந்த 32 டீச்சர்ஸும் மறக்கவே மாட்டாங்க. ரொம்ப பெரிய நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு. நிறைய பேருக்கு இதை பார்த்து அவங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு மோட்டிவையும் உருவாக்கியிருக்காரு. நிறைய பேரோட மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு. தேங்க்யூ.